அனைவருக்கும் வணக்கம். ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது கவலை. ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையிலும் ஏதாவது சில பிரச்சனைகளால், துன்பங்களால், கவலைகள் ஏற்படுவது இயற்கை. இது நிரந்தரமானதல்ல. இதை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது சுமையானதா அல்லது சுகமானதா என்பது தெரியும். சிலர் அந்த கவலைன்னு வந்த உடனே அதை உடனே தீர்த்தரணுன்ட்டு சில சிற்றின்பங்களில் ஈடுபடுகின்றனர். சிலர் ஒரு கடன் பிரச்சனை தீர்க்க மற்றொரு கடனை வாங்குவது போல தங்களை தாங்களே திருப்திப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு நிம்மதியா இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு சில பிரச்சனைகளில் சிக்குகின்றனர். அதே இன்னும் சிலர் என்ன வேணா பார்த்துக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை அப்படியே மெதுவா கடந்துட்டே போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த பிரச்சனையை சந்திச்சும் தைரியமா மனம் தளராம அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கிறாங்க. இப்போ இதை விளக்க ஒரு சிறிய எடுத்துக்காட்டுங்க. ஒரு நதியை நாம் கண்டிப்பாக கடந்தே ஆக வேண்டும். அப்படி நதியை கடக்கும் முன் 2 மூட்டைகள் இருக்கின்றன. 2 மூட்டைகளில் ஏதாவது ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நதியை கடக்கணும். ஒரு மூட்டை உப்பு மூட்டை, மற்றொரு மூட்டை பஞ்சு மூட்டை. ஆனா விருப்பம் நம்முடையது தான். எந்த மூட்டை வேணாலும் நம்ம தூக்கிக்கலாம். எடுத்துக்காட்டு இவ்வளவுதாங்க. இதுக்குள்ள தான் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு. என்ன அந்த ஆழ்ந்த பொருள்? இப்ப நதின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. உப்பு மூட்டையும், பஞ்சு மூட்டையும் தான் இந்த கவலைகள். ஈஸியா இருக்கணும்னு நினைச்சுட்டு சிலர் பஞ்சு மூட்டையை தூக்கி கொண்டு நதியை கடக்கிறப்ப, பஞ்சு நீரில் ஊறி ஊறி இன்னும் பாரம் அதிகமாகி நம்மை போட்டு அழுத்தும். இன்னும் சிலர் சற்று பாரமா இருந்தாலும் பரவால்ல என்று நினைத்துக்கொண்டு உப்பு மூட்டையை சுமந்து கொண்டு நதியை கடக்கிறார்கள். அப்படி அவர்கள் நதியை கடக்கும் பொழுது அதன் பாரம் நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கரைந்து நதியின் முடிவில், அதாவது வாழ்க்கையின் இறுதியில் முற்றிலும் நீங்கி விடுகிறது. எனவே கவலைகளோடே நம்ம இருக்கணும்னு சொல்லல. அந்த கவலைகளைக் கண்டு அஞ்சாமல் அதன் சுமைகளை சுகமாக சுமக்க பழகி கொண்டோமேயானால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. இதைத்தான் அந்த காலத்துல கிராமத்து பெரியவங்க சொல்றாங்க, உன் கவலைக்கு முதல்ல ஒரு முழுக்கு போடு. இந்த உப்பு மூட்டையாகிய கவலைகளை தான் முழுக்கு போடும்போது அது நீரில் கரைந்து விடுவது போல் நம்முடைய கவலைகளும் கரைந்து விடும் என்பதை தான் அந்த காலத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்களா என்னமோ, அது இதுக்கு பொருத்தமா அமையுது. எனவே கவலைகளை கண்டு அஞ்ச வேண்டாம். இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு ஆன்மீகத்தில் சந்திக்கலாம்.